So hey, I got this kick-ass new flat screen. Want to see? ஆரம்பிங்க. நான் வேணா அந்த மாதிரி ஒரு எடிட் போடுவா ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமா என்ன யாருன்னு தெரியல. அப்படி ஒரு எடிட் போடவா? அவ்வளோ நல்லா இல்லைண்ணா. If you could live inside one game world, which world would you and why not GTA? GTA பிடிக்கும், பட் GTA தான் உலகம்னு சொல்ற பர்சன் கிடையாதுண்ணா. ஒரு கேம் வேர்ல்டுக்குள்ள வாழ்ந்தா எப்படி இருக்குண்ணா? கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்லையா? ஒரு கேம் வேர்ல்டுக்குள்ள வாழணும்னா கேம் வேர்ல்டு எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். முடிஞ்சவன கொடுக்குறேன் ப்ரோ. வெயிட் லாஸ் பண்றதுக்கு டிப்ஸ் என்ன? ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம 6 பேக் ஆர்க்கல வரணுமா? அதுக்குள்ள ஆர்ம்ஸ் வரணும், 6 பேக் வரணும். உங்களுக்கு எக்சர்சைஸ் பண்ணனும்னா 6 பேக் வந்தா நான் சொல்றேன். எக்சர்சைஸ் பண்ணி காட்றேன். பாருங்க गाइस, புஷ் அப். போடு. அடுத்த எக்சர்சைஸ் பண்ணி காட்றேன் பாருங்க. என்ன இந்த மொக்கு மொக்குற? காலையில போலியா? இப்படியே கொஞ்ச நேரம் நிக்கணும். இதுல நீங்களா டெய்லியும் பண்ணீங்கன்னா 6 பேக் வந்துடும், ஆர்ம்ஸ் வந்துடும் என்ன மாதிரி. பட் போன பர்த்டேக்கு நான் சொன்னேன் நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன், நான் வந்து ஆணழகனா மாற போறேன்னு. இந்த பர்த்டே உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன். இன்னும் 3 மாசத்துல நான் வந்து வெயிட் ரிவீல் வீடியோ போட போறேன் with a lot of muscles and everything. இந்த வேலையை முடிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்துட்டேன். அப்ப நீங்க முடிச்சிருவீங்க. சப்போஸ் இந்த இதுல நான் தோத்துட்டேன்னா உங்க உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை என்ன 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 பண்ணலாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சிடலாம் கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. tell your unforgettable moment in except 100k and Zoom meeting. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ்னா இன்னைக்கு கூட ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டாக ரீசெண்டாக ஒரு வியூவரை பார்க்கும்போது ப்ரோ உங்களை மீட் பண்ணுறது, நம்ம இதுக்கு முன்னாடி போன ஃபங்க்ஷனில் ஒரு வியூவரை மீட் பண்ணோம்ல ப்ரோ, ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன் ஆனால் அதில் உங்களை மீட் பண்ணது தான் பெரிய சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூவர் சொன்னார் ப்ரோ. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ப மாட்டீங்க. இந்த மாதிரி என்னோட அப்பா அம்மா கூட நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு வைங்களேன், நான் கொஞ்சம் அப்படியே உட்காந்து நின்றுட்டு இருக்கும்போது அவர் வந்தார். வந்து ஐஜி ப்ரோ தானே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஐஜியா? இல்லை ப்ரோ நான் ஐஜி ப்ரோ இல்லை. அதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டார். இல்லை ப்ரோ இல்லை உங்கள் குரல்லாம் அப்படி இருக்குது அதான் உங்களை கேட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாரா. ஆமாம் ப்ரோ நான் தான் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னோன்னே ப்ரோ ஃபங்க்ஷனு உங்களை பார்க்குறது எனக்கு சர்ப்ரைஸ் ப்ரோ அப்படின்னாரு. நான் இதை கொஞ்சம் கர்வமாக வந்து என்னோட வீட்டில் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீட்டில் என் அப்பா அம்மா பார்ப்பாங்க, பார்த்து இப்போ அவங்க கொஞ்சம் பழகிட்டாங்க. முன்னாடினா யாராவது பார்த்தா யார் அதுன்னு கேட்பாங்க. இப்போ நான் ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு தனியாக நின்றுருக்கேன்னா வியூவரா அப்படின்னு கேட்பாங்க, ஆமான்னு சொல்லுவேன். 4 பேர் தான் வந்திருக்காங்க. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கர்வத்தோட ஒரு நான் பார்த்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, நான்லாம் ஒரு ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி வியூவரு
கல்யாணத்துக்கு வந்தது என்ன மீட் பண்ணது தான் பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னோன்னே என் வீட்டில் சொன்னாங்க, இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கழுப்போ சொல்கிறாங்கல்ல சரி. இன்னைக்கு வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மாதம்பட்டி ரங்கராஜ். ஓய் ஓய் பொண்டாட்டி, என்ன பண்ற? வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். உங்களை மிஸ் பண்ணேன். மிஸ் யூ. சாமி, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னடி பண்ணுற? மரியாதையா பேசுங்களே. அது வந்து ஒரு காதல். அழகா இருந்தாலே இதுதான் பிரச்சனை இல்லை. என்னடி பண்ணுற? காலையில் கல்யாண வீட்டில் பருப்பு சாதம் ரசம், அதுக்கப்புறம் மதியானம் வந்தேன், கேக்கு வெட்டினேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. என்ன பண்ணிட்டுருக்க? 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். கீப் மீ அப்டேட்டட். காஃபி குடித்தேன். ஓகே. மிஸ் யூ, லவ் யூ. வாழ்த்துக்கு. ரொம்ப தவறு கண்ணு. ஒரு பாசத்தில் தான் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. கரெக்ட். லவ் யூ. லவ் யூ பேபி. டாடா. பாய். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொன்ன விஷயம். நம்பரில் இந்த கதையை நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட் இட்ஸ் ட்ரூ கைஸ், ட்ரூ. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, நான் லைவ் சாட்டில் சொல்லிட்டு இருக்கேன். ஹாப்பி பர்த்டே த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, வாட் நாட். எந்த அரசியல் தலைவர் தெரியலன்னு சொன்னாதான் அவர் பெரிய அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது தெரியல. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. சிரிக்க பழகு. குட் ஜோக். சைலன்ஸ். Nothing beats a Jet2 holiday. And right now, you can save £50 per person. ராஜேஷ் ப்ரோ, மனித கடவுளே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நண்பர்களே, சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எல்லாரும் வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதெல்லாம் ஓகே தாங்கன்னு. ஆனால் எல்லாரும் மனித கடவுள்னு போடுறீங்க. அது யூடியூப்குள்ளே நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஃபன்னுக்கு யூஸ் பண்ணுறோம் மனித கடவுள்னு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இதுக்காக யாரும் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு எங்கள் மனித கடவுள் வாழும் தெய்வமேன்னு ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், போடாதீங்க ப்ளீஸ். என்ன தரையில பேசலாம், தரையில வருது லைவ்ல கொஞ்சம் டிலே. அதை வந்து என்னோட காலேஜில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, யார் நீ மனித கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொச்சையா பேசுறாங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. பட் பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். இருந்தாலும் கொஞ்சம் இழிவாக தான் என்ன பேசுறாங்க. சாலா நீ எல்லாம் மனித கடவுளா அந்த மாதிரி. இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு நம்மளை புரியாது. 2030 நம்ம வந்து யாருன்னு காட்டுவோம் அவங்களுக்கு. கடவுள் மதுரை மேற்கு ஐஜி, மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு ஐஜி சோழவந்தான் விஜய், கிருஷ்ணகிரி ஐஜி திருப்பரங்குன்றம் விஜய், சென்னை ஐஜி திருமங்கலம் விஜய், நாகூர் ஐஜி உசிலம்பட்டி விஜய். ஆனா ஒண்ணு, 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே.
பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா போடுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து ஏன் இது சொல்ல மறந்துட்டேன். பாஸ்கர் ப்ரோ இவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு. 2 இயர்ஸ் முன்னாடி அவருக்கே மறந்து போயிருக்கோம். ஒரு நாள் இட்ஸ் அ லேட் ஆஃப் த நைட் எனக்கு வந்து அவர் வந்து இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ப்ரோ லைஃப் இஸ் குவைட் டார்க் நோ அந்த மாதிரி. அதாவது ப்ரோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி நான் வேலைக்கு வந்து போகிறேன், லைஃப் இஸ் ஒரு டெட் எண்ட் மாதிரி இருக்குன்னு. அப்போ நான் தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். அவர் இப்போ மறந்துருப்பார், அவருக்கு தெரியாது. நான் தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். ப்ரோ இட்ஸ் அ ப்ராசஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், நல்லா இது இருக்கும்னு. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதே பாஸ்கர் ப்ரோ பாருங்க, இஸ் ஒர்க்கிங் இன் அ வெரி பிக் கம்பெனி, இன் அ பிக் ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன் அண்ட் இஸ் பிக் இன் லைஃப். என்ன கல்யாணம் ஆகலை, அது வேற விஷயம். இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன இவ்வளோ பெரிய கேனைன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனைன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். பாருங்க, அது நான் சொன்ன அட்வைஸ்னால தான். அவர் மறந்துருப்பாரு 2 இயர்ஸ் பேக், அவருக்கு அது தெரிஞ்சிருக்காது. அதனால நான் வந்து சொன்ன அட்வைஸ் அவர் வாழ்க்கையே மாறி இருக்கு. அது தெரியாம நான் வளர்த்த கண்ணுக்குட்டி என்னையே மிதிக்குது. வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா நான் வளர்த்த கடாலாம் வாஞ்சிட்டானுங்க. ப்ரோ உங்க ஒய்ஃப் நேம் என்ன? ஒய்ஃப் நேம் ஆக்சுவலி ஒய்ஃப் அவங்க தமிழ் கிடையாது, மராட்டி ப்ரோ. அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அவங்க பேர் மிருணால் தாக்கூர். அவங்களுக்கு தெரியாது ப்ரோ, அவங்களுக்கு தெரியாது. அவங்க மராட்டியன், தமிழ்நாடு கிடையாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. ப்ரோ மிருணால் தாக்கூர் ஹஸ்பண்டுக்கு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் தெரியுமா? மிருணால் தாக்கூர் ஷி இஸ் மை ஒய்ஃப். அதில் என்ன பிரச்சனையா? வீட்டிலேருந்து போய் பேசுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் போய் பேச போகிறாங்க ப்ரோ. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மும்பை போகிறோம். மும்பையில் மிருணால் தாக்கூர் அப்பா அம்மா பார்க்க சொல்லியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ சினிமாலாம் நடிச்சிட்ருக்காங்க போல். ஒரு 1 இயர் டைம் கேட்டிருக்காங்க, படம்லாம் கமிட் பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். நானும் சொன்னேன் ஓகே, நானும் இப்போ யூடியூப் கெரியரோட உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்பா அம்மா போய் பேசி அவங்க வீட்டில் வந்தாங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அப்போ ஐஜி வெர்சஸ் தனுஷ் வச்சு பார்ப்போமா ப்ரோ? அவங்க ஆக்சுவலி என்னதான் லவ் பண்ணுறாங்க. மறுபடியும் பாடினா லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். பாட்ட உன்னை நம்பினேன்டா, ஏன்டா ஏமாத்தின? ரவி அண்ட் ரங்கநாயக் பட் காம்பினேஷன் மார்க்கமான கேம் தான் போல. ரங்கநாயகி போயிட்டு வரவா? ஏய் நீ க்ளீன் பண்ண வேண்டாம், நம்ம ஷேர் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் ரங்கநாயகி. ஃபினிஷிங் டச்சா நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போலாம்னு நினைக்கிறேன். அல்லல்லே பொல்லல்லே மொல்லல்லே டூ 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 டூ. ஊரும் பிளட்டு 10,000 ஆரவ கொண்டு அச்சாடு நீ எத்தனையோ வருத்தங்களை பார்த்தா அத்தனையும் ஒருத்தனுதான் ஆக்க டியூட் உன்னம் இன்ஜின்ன யார் செஞ்சில்ல செஞ்சரு வச்சு ஜஸ்டனத பர்சன்னு பார்த்தா எலிச்சவனா கிஸ்டரியா கேட்டா மன்னன்னா பந்தன்னா ஊர் அலரே